இது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். 48 மணி நேரத்துல நம்ம எஃப்கேருக்கோ அல்லது பாரதி ஆக்ஷோக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அந்த மருத்துவ செலவு எல்லாம் பண்ணி கூட அவரை காப்பாற்ற முடியல, ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சு, உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த 50,000 செலவு பண்ண தொகையோட சேர்த்து அந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு தொகையா கொடுத்துறாங்க. சார் ஒன்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 65 வயது வரை உள்ள யார் வேணாலும் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இதுல 60 to 65 வயதுல இருக்கவங்களுக்கு மட்டுமே ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப், டிசி, மார்க் ஷீட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் கொடுத்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிரும். மத்த எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓட்டர் ஐடியோ அல்லது ரேஷன் கார்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஒரு போட்டோ கொடுத்தா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிரும். இந்த இன்சூரன்ஸோட வேலிடிட்டி நமக்கு 1 இயர். நம்ம இன்சூரன்ஸ் நமக்கு வந்த டேட்ல இருந்து 1 வருஷத்துக்கு இதனுடைய அதாவது ஃபோர்ஸ்ல இருக்கும். 1 வருடத்திற்கு பிறகு நம்ம தேவையான அதை ரெனியூல் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த இன்சூரன்ஸ் சொல்லும் பொழுது ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஜெனரல் இன்சூரன்ஸ்ல நம்ம கட்டுற அமௌண்ட் திரும்ப வராது. நமக்கு ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த இன்சூரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்களே, இந்த அமௌண்ட் நாம கட்டியிருக்கமே அதுக்கு என்ன பதில் வரும் இல்லைங்களா? சரி, இந்த இடத்துல தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக எஃப்கேரில் மட்டுமே மணி ரிட்டர்ன் பிளான் அப்படின்ற பிளான்ல 2 கூப்பன் நம்ம கொடுக்கறாங்க. ஒரு கூப்பனுடைய மதிப்பு எவ்வளவு பாத்தீங்கன்னா 1750 ரூபாய். இந்த கூப்பனை நாம காசா மாத்தலாம். எப்படி மாத்துறது சார்? உங்களுக்கு தெரியும், ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு அற்புதமான கவரேஜ் கிடைக்கும் போது நாம நம்ம வீட்டுல அக்கா அல்லது தங்கை அவங்க வீட்டுக்காரெல்லாம் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? நாம யார் யார் மேல அக்கறை இருக்குமோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸ் நாம பண்ணணும்னு நினைப்போம். அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி 2 பேர், இடதுபுறம் ஒரு நபர் அன்புன்னு சொல்லிட்டு இதே மாதிரி 3500 ரூபாய் கொடுத்து அவர் இந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாரு. நம்ம இதுல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிடுறாரு, எஃப்கேர்ல மெம்பரா ஜாயின் பண்ணிடுறாரு. இது மூலமா அவருக்கு இந்த 3 பெனிஃபிட் ஸ்பாட்லயே கிடைச்சிரும். நமக்கு இதுல ஒரு கூப்பனை யூஸ் பண்ணி ஸ்பாட்லயே 1750 ரூபாய் எடுத்துக்கலாம் சார். மீதி அமௌண்ட்டும் ஒரு கூப்பனும் இவரோட அப்ளிகேஷன் நம்ம கொடுத்தோம்னா அவருக்கு இந்த 3 பெனிஃபிட்டும் போய் சேர்ந்துரும். சரி, இரண்டாவது நபர் மிஸ்டர் பாலு அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவரும் இதே 3500 ரூபாய் கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த 3 பெனிஃபிட் ஸ்பாட்லயே கிடைக்குது. நாம மீதமுள்ள ஒரு கூப்பனை பயன்படுத்தி இன்னும் ஒரு 1750 ரூபாய் இங்க ஸ்பாட்ல எடுத்துக்கலாம். ஆக நாம செலுத்தின 3500 ரூபாய் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அதனாலதான் இந்த இன்சூரன்ஸ் ஃப்ரீ, இந்த பிசினஸ் பிளான் ஃப்ரீ. இந்த கம்பெனில வர வெற்றியாளர்கள் அனைவருக்குமே செலவில்லாமல் சம்பாதிக்கிற ஒரு வழியும் கிடைச்சிருது. சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4வது பெனிஃபிட்டா நம்ம நிறுவனம் வார வருமானமாக அதாவது வீக்லி இன்கம் கொடுக்குறாங்க. சோ அந்த வீக்லி இன்கம் எப்படி நம்ம கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைனரி மெத்தட் சொல்றோம். லெஃப்ட் அப்படி ரைட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இப்ப லெஃப்ட் சைடுல நமக்கு ஒரு என்ட்ரியும், அதாவது ஒரு புதிய நபர் ஜாயின் பண்றான ஒரு என்ட்ரி, ரைட் சைடுல ஒரு புதிய நபர் ஜாயின் பண்றாரு இன்னொரு என்ட்ரி, அப்படி கணக்கு வச்சீங்கன்னா ஒரு ஜோடி சேல்ஸ் எப்பெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் நிறுவனம் நமக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு ஒரு ஜோடி சேல்ஸ் நடந்துருச்சு, இதுல ஒரு 300 ரூபாய் கிடைக்குது. சோ இந்த 3500 ரூபாய் நம்ம ஏற்கனவே ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம். இதோட இந்த 300 ரூபாயும் சேர்த்துனோம்னா 3800 ரூபாய் நம்ம கைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுடுங்க. இந்த கூப்பனை பயன்படுத்தும் போது நமக்கு 10% சர்வீஸ் சார்ஜ். அப்ப இங்க ஒரு 175 ரூபாய், இங்க ஒரு 175 ரூபாய் நம்ம கம்பெனிக்கு கட்ட வேண்டியிருக்கும். அப்போ 300 டோட்டலா பாத்தீங்கன்னா 350 ரூபாய் நம்ம கட்டியிருப்போம். மீதி 3450 ரூபாய் நம்ம கை கிடைச்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா வெறும்